அப்படியே ப்ளூ கலராக நாங்கள் மாற்ற போகிறோம். அதுக்கான பெயிண்டிங் ஒர்க் பண்ணி இப்போ ப்ளூ கலராக மாற்றிடலாமா? ஸ்டுடியோ செட்டப் நம்ம ரெடி பண்ணுறோம். அங்கே நின்று பேசு. என்ன வாங்கினா? புது ஃபேனாக வாங்கிட்டு புது ஃபேன் எங்கே இருக்குது காட்டு. ஓ, கிராம்ப்டன் ஃபேன் வாங்கியாச்சா? எங்கே போடுறோம் இந்த ஃபேன்? எங்கே போடுறோம்? இங்கேயா? அது என்னது, ரெக்கப்பட்டையா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருவோம். பெயிண்ட் அடிச்சிட்டோம்னா ரூம் வந்து சூப்பர் ஆகிடும். சரியா? நம்ம கடைக்கு பக்கத்துலேயே பெயிண்ட் கடை இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ அவங்க எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஒரு பெயிண்டர் இன்றைக்கே வர சொல்லிட்டோம். ஆக்சுவலாக காலையில் தான் சாவி வாங்கினோம். சரி, பக்கத்தில் பெயிண்ட் கடை இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம பெயிண்ட் பண்ணிட்டா பரவாயில்ல, அதுக்கப்புறமா அந்த பாஸ்போர்ட் எடுக்கிற பேக்ரவுண்டுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நான் ஐடியா பண்ணேன். சரின்ட்டு அந்த பையன்கிட்ட சொன்னேன், பக்கத்தில் கடைக்காரர் பையன்கிட்ட. இம்மிடியட்டாக ஒரு ஆளை வர சொல்லி இன்றைக்கே நம்ம அடிச்சிடலாம்ண்ணா, சண்டே இன்றைக்கி லீவு தான், ஸோ அதனால் இன்றைக்கே நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சாவி வாங்கினதுமே நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு நம்ம கடையில். பாருங்கள், இதுதான் பக்கத்து கடை, பெயிண்ட் கடை. அதுக்கப்புறமா வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்து வந்து வச்சது நம்ம பாருங்கள், நமக்கு தேவையான அந்த பாஸ்போர்ட் பேக்ரவுண்ட் ப்ளூ ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி அழகாக எடுத்துட்டாங்க. இதைத்தான் நம்ம வந்து வால் ஃபுல்லாக அந்த ஒரு வால் மட்டும் தான் நம்ம அடிக்க போகிறோம். ஆல்ரெடி இது வந்து புது கடை அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம பட்ஜெட்லேயே முடிக்கணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வால் மட்டும் நம்ம, அதாவது 10க்கு 11 அந்த சைஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த வாலை மட்டும் இப்போ நம்ம அடிக்க போகிறாங்க. இது வந்து சாம்பிள் அடித்து காட்டினாங்க, எந்த மாதிரி கலர் வரும் அப்படின்னு காட்டினார் அந்த பையன் பெயிண்டரு. ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இது பாருங்கள், இதெல்லாம் ஒயிட்டாக இருக்குது. அப்படியே எடுத்தாந்து போட்ட பொருளெல்லாம் அப்படியே கிடக்குது. அதெல்லாம் அப்புறம் நம்ம சரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பெயிண்ட் வேலையை இன்றைக்கி முடிச்சுட்டு அப்புறமா மேற்கொண்டு மற்றதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கோட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரெண்டாவது கோட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும். கடையை செட் பண்ணுறதாங்க இருக்கிறதுலையே பெரிய டாஸ்க்கு. ஏன்னா எல்லா பொருளையும் ஒவ்வொன்றா தூக்கிட்டு வந்து போட்டு அதுக்கப்புறமா அதெல்லாம் மேட்ச் பண்ணி எப்பப்பப்பப்பா பாருங்கள், தலையே சுற்றிடும். ஓப்பன் பண்ணி நம்ம செட் பண்ணி உட்கார்றதுக்குள்ளே ரொம்ப கஷ்டங்க. பெயிண்டர் வந்து அடிச்சுட்டே இருந்தார். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பக்கமாக அடித்தாங்க. பாருங்கள் எவ்வளோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பெயிண்டிங் ஒர்க்கு ஃபுல்லாகவே முடித்தாச்சு. நமக்கு பேக் ட்ராப்பு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதுதான் பேக் ட்ராப்பு. அழகாக அப்படியே ஃபோட்டோ எடுத்தோம்னா அட்டகாசமாக அப்படியே பேக் ட்ராப் மாற்றிட்டு நீட்டாக வந்து நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். பேக் ட்ராப் ஸ்க்ரீன் ரெடி. தேங்க்யூ.